நண்பர்களே வணக்கம். போத்தூர் ரயில் பயனாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் சுப்பிரமணியன். இது ஒரு சிறப்பு காணொலி. ரயில்வே சம்பந்தமாக தென்னை ரயில்வே சிறப்பு ரயில் சம்மர் ஸ்பெஷல் இயக்குவதற்கு திட்டமிட்டுள்ளார்கள். திருவனந்தபுரத்திலிருந்து போத்தனூருக்கும் போத்தனூரிலிருந்து திருவனந்தபுரத்துக்கும் இந்த வண்டி இயக்கப்படுகிறது. திருவனந்தபுரத்திலிருந்து 3ஆம் தேதியும் 10ஆம் தேதி இந்த வண்டி இயக்கப்படும். புதன்கிழமை அன்று வண்டி எண் 06079 ட்ரிவாண்ட்ரம் 1 மணிக்கு புறப்படும். போத்தூருக்கு அடுத்த நாள் காலையில 6:45க்கு வந்து சேரும். அதேபோல் வியாழக்கிழமை அன்று போத்தனூரில் இருந்து அந்த வண்டி 5 மணிக்கு புறப்படும். வண்டி எண் 06080 திருவனந்தபுரத்துக்கு அடுத்த நாள் காலையில் 7:15க்கு சென்று அடையும். இந்த போத்தனூர்ந்து கிளம்புற தேதிகள் பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதியும் 11ஆம் தேதியும் அடுத்த மாதம். இந்த சிறப்பு வண்டிக்கு ஏற்பாடு செய்துள்ளார்கள். இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா எந்தெந்த பாதையில செல்கிறது என்பதை நாம பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரத்திலிருந்து புறப்பட்டு கொல்லம், புனலூர், செங்கோட்டை, தென்காசி, கடையநல்லூர், சங்கரன் கோவில், ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், சிவகாசி, விருதுநகர், மதுரை, கொடைக்கானல் ரோடு, திண்டுக்கல், ஒட்டஞ்சத்திரம், பழனி, உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி வழியாக போத்தனூர் வந்து சேரும். அதே போல போத்தனூர்லேருந்து இதே பாதையில் சென்று திருவனந்தபுரம் சென்று அடையும். ஆனால் கிணத்துக்கடவு ரயில் நிலையம் ஸ்டாப்பிங் கொடுக்கப்படவில்லை. அந்த பகுதியில் மக்கள் கேட்டுள்ளார்கள். உடனடியாக இதை நமது பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் மாண்புமிகு ஐயா திரு ஈஸ்வரசாமி அவருடன் தொடர்பு கொண்டு பேசியுள்ளேன். உடனடியாக தென்னை ரயில்வே பொது மேலாளருக்கு கடிதம் அனுப்புகிறேன் என்று சொல்லியுள்ளார். அதற்கான நடவடிக்கை நாம் எடுத்துள்ளோம். இது கோவையிலிருந்து செல்லக்கூடிய தென் மாவட்ட மக்களுக்கும், கோவையிலிருந்து செல்லக்கூடியவர்கள், கேரளா செல்லக்கூடியவர்களுக்கு அனைவருக்குமே இது பயன்படும். ஆகவே மக்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளவும். நன்றி, வணக்கம்.